நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. முக்கிய செய்தி. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் விஜய் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தொகுதி தேர்தலில் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது ஒரு பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தற்போது திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் விஜய் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்திருப்பதாக ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவராக இருந்த விஜய் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட்டார். இரண்டிலுமே அவர் வெற்றியை கண்டிருந்த நிலையில் தற்போது ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்திருக்கிறார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் வென்ற விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் எம்எல்ஏ பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். முக்கிய விஷயமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட்டிருந்தார். இரண்டு தொகுதியிலுமே அவர் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இன்று முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருந்தார். இதன் அடிப்படையில் தொடர்ந்து அவர் தனது பணிகளை செய்த நிலையில் இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தற்போது இரண்டில் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை இருந்தது. இந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்திருக்கிறார். திருச்சி கிழக்கு ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை செயலாளரிடம் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் வெங்கட்ரமணன் வழங்கியிருக்கிறார்கள். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற முதலமைச்சர் விஜய் இன்று தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கான ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை செயலாளரிடம் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் வெங்கட்ரமணன் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இன்று முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் தனது அலுவலக பணிகளை தொடங்கினார். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக திருச்சி கிழக்கில் ராஜினாமா கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை சட்டப்பேரவை செயலாளரிடம் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் வெங்கட்ரமணன் வழங்கியிருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் தனது அலுவலக பணிகளை முடித்துவிட்ட விஜய் தற்போது அங்கிருந்து புறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்திருக்கிற நிலையில் இதற்கான கடிதமானது சட்டப்பேரவை செயலாளரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலிலே திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார் தமிழக முதலமைச்சர். இந்த நிலையில்தான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற நிலையிலே திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். ராஜினாமா கடிதத்தை அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் வெங்கடரமணன் மூலமாக பேரவை செயலாளர் சீனிவாசன் ஒப்படைத்திருக்கின்றார் என்பதையும் பார்த்து வருகின்றோம். திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த தொகுதியிலும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த இனிகோ இருதயராஜை வீழ்த்தியிருந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருந்தார். எனவே ஒரு தொகுதியில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெருமளவிலானவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்யக்கூடும் என்று சொல்லி வந்தார்கள். அந்த அடிப்படையிலே திருச்சி கிழக்கு தொகுதியில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். ஏற்கனவே அந்த திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை விஜய் போட்டியிட்டு தற்பொழுது வெற்றி பெற்று ராஜினாமா செய்திருப்பதால் அந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்படும். 6 மாதத்திற்குள்ளாக அந்த தொகுதியிலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை இப்பொழுது விஜய் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதன் காரணமாக அடுத்த கட்டமாக அந்த தொகுதியிலே யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது தமிழக வெற்றி கழகம். அதில் 2 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்திருந்தார் தாவேக தலைவர் விஜய். ஒரு தொகுதியை ராஜினாமா செய்வதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பலம் சட்டப்பேரவையிலே 107 குறையும். ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதில் என்ன கவலையும் இல்லை. ஏனென்றால் அதை
முன்கூட்டியே உணர்ந்துதான் அவர்கள் கூடுதலாக ஒரு உறுப்பினரை பெற்று வைத்திருந்தார்கள். அதாவது பெரும்பான்மை பலம் குறையும் என்றாலும் கூட 107 தமிழக வெற்றி கழகத்தினுடைய பலம் குறைந்தாலும் ஒட்டுமொத்தமாக சட்டப்பேரவையிலே அவர்களை ஆதரிக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களோடு சேர்த்து 120 இருக்கின்றது. எனவே அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 என்பதை காட்டிலும் இப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 இடங்கள் கூடுதலாகவே இருக்கின்றன. எனவே ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒரு இடத்தை விஜய் ராஜினாமா செய்வதால், அதே நேரம் திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் வெற்றி பெற்ற அந்த தொகுதியிலே யார் போட்டியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் தமிழக வெற்றி கழகத்திற்குள்ளாக எழுந்திருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணனை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளராக தமிழக வெற்றி கழகத்தில் செயல்பட்டு வருகிறார். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் லால்குடி சட்டப்பேரவை தொகுதியில் அவர் போட்டியிட்டிருந்தார். கூப்பா கிருஷ்ணனை பொறுத்தவரை அந்த சுற்றுகள், அதாவது மொத்தமாக 20க்கும் மேற்பட்ட சுற்றுகள் எண்ணப்பட்ட நிலையிலே கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்று வரை முன்னிலையில் இருந்தார். ஆனால் கடைசி சுற்று அந்த சுற்றினுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவிலே கிட்டத்தட்ட ஒரு 1700 வாக்குகள் அளவுக்கு பின்தங்கி தன்னுடைய வெற்றியை அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸிடம் பறிகொடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்டத்திலே முக்கியமான தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்டியிட்டிருந்த தொகுதியிலே தாவேகா வெற்றி பெற்றிருந்தது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் தாவேகா வெற்றி பெற்றிருந்தது. முசிறி தொகுதியிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருந்தது. எனவே பல தொகுதிகளில் திருச்சி உள்ளிட்ட அந்த டெல்டா மாவட்டங்களில் வெற்றியை பெற்றுக் கொடுத்ததற்கான ஒரு வாய்ப்பாக கூப்பா கிருஷ்ணனுக்கு மறுவாய்ப்பு வழங்குவதற்கு விஜய் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையிலும் ஒரு மூத்த அமைச்சர், ஏற்கனவே அமைச்சரவையில் அனுபவம் கொண்டவர் என்ற அடிப்படையிலே கூப்பா கிருஷ்ணனை அமைச்சரவைக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவும் திருச்சி கிழக்கு தொகுதியிலே நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் அவரை போட்டியிட வைக்க தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கின்றது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலும் விஜய் போட்டியிட்டு அந்த தொகுதியில் தற்போது ராஜினாமா செய்திருப்பதால் முதலமைச்சருக்கு மாற்றாக போட்டியிடக்கூடியவர் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், மூத்த நிர்வாகியாக இருக்க வேண்டும், அமைச்சரவையிலே செங்கோட்டையனுக்கு அடுத்த நிலையில் அனுபவம் கொண்டவராக இருப்பார் என்ற அடிப்படையில் ஏற்கனவே 90-96 காலகட்ட பகுதியிலே வேளாண் துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அளவில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு கூப்பா கிருஷ்ணன் அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்திருந்தவர். எனவே அவருக்கு அந்த தொகுதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தன்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை தமிழக முதலமைச்சர் ராஜினாமா செய்திருக்கின்றார். சென்னைக்கு உள்ளாக அவர் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர்வார் என்று இதன் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.